இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வேத பாடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 வரை. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான்.
கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லையென்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகள் பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் மொழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெருந்தன்மை என்ற ஒரு சொல் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவர் ஒரு பெருந்தன்மையான மனிதர், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய விரும்புபவர், மற்றவர்கள் தேவையோடு வந்தால் அவர் ஒருபோதும் இல்லை என்று சொன்னதில்லை. இப்படியெல்லாம் சிலரை பற்றி பேசுவதை நாங்கள் கேட்டிருப்போம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற தன்மைகள் இயல்பாக பல சந்தர்ப்பங்களிலே வருவது கிடையாது. ஏனென்றால் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும்
நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற சிந்தனை தான் பல நேரங்களிலே எங்களுடைய மனதிலே வருகிறது. ஒருவேளை நாங்கள் கடைக்கு போனால், ஒரு மாலுக்கு போனால், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால், அங்கு எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை நாங்கள் சமைப்பதற்காக வாங்குகிற மரக்கறிகள் இருக்கலாம், அது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லது நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற ஷாம்பூவாக இருக்கலாம், அல்லது பர்பஸை டூத்பேஸ்டாக இருக்கலாம். இது பொதுவான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உடைகளுடைய இடத்திற்கு போனால் அது எங்களுக்காக மட்டும். அல்லது சில நேரங்களிலே நாங்கள் காலணிகள் இருக்கின்ற இடத்திற்கு போனால் அது எங்களுக்காக மட்டும். இப்படி எங்களுக்காக மட்டும் இருக்கின்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. தொலைக்காட்சியாக கூட இருக்கலாம். உங்களிடத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சியின் அளவு போதாது. இதிலும் பார்க்க பெரிதான தொலைக்காட்சி இருந்தால் நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஆகவே பல வேளைகளிலே எங்களிடத்தில் இருக்கின்ற பல பொருட்கள், ஒரு வீட்டிலே நாங்கள் இருந்தால், வீட்டிலே பலர் இருந்தால், பலர் பயன்படுத்துகின்ற பொருட்களும் இருக்கிறது. ஒரு கதிரை எடுத்துக்கொண்டால் அது பலர் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். ஆனால் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது. அந்த எங்களுக்கு என்று நாங்கள் நினைக்கின்ற காரியங்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் எத்தனையோ யுக்திகளை கையாளுகிறார்கள். ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நான் ஓட்டிச் செல்லுகின்ற வாகனம் காராக இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் வரிசைப்படுத்தி எழுதி கொண்டே போகலாம். இவையெல்லாம் என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய விருப்பத்திற்காக நான் வாங்குகின்ற பொருட்கள் பல இருக்கிறது. இவற்றின் மத்தியிலே தான் பெருந்தன்மை உள்ள வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். மற்றவர்களுக்காக எங்களிடத்திலே இருப்பதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அல்லது ஒரு தேவையில் இருக்கிற ஒருவர் தேவையில் இருக்கிறார் என்பதை நான் கவனித்து, நான் எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்காமல் விட்டுவிட்டு அப்படி வாங்குகின்ற பொருளுக்கு செலவிடுகின்ற பணத்தை பயன்படுத்தி இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லது நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்தால் அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், அந்த மகிழ்ச்சியை இழந்து போனாலும் பரவாயில்லை, இன்னொருவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்த பலர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சரித்திரத்தில் எத்தனையோ குறிப்புகள் இருக்கின்றன, அவற்றை பற்றி புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் பல வேளைகளிலே அந்த சரித்திரத்திலே வாழ்ந்த மனிதர்களை பற்றி வாசிக்கிறோமே தவிர, ஏன் நான் அப்படி ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்பது கிடையாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது எங்களுக்கு முன்னே வைக்கப்படுகின்ற ஒரு செய்தி இந்த பெருந்தன்மையான வாழ்க்கை, அல்லது இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டிய வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்றைக்கு வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். சாரிபாத் என்று பெயர் கொண்ட ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரிலே பஞ்சம். மக்கள் எல்லோரும் சாப்பிட வழி இல்லாமல் பஞ்சத்தால் கஷ்டப்படுகின்ற சூழல். என்ன காரணத்தினால் பஞ்சம் வந்ததோ அந்த ஊரிலே பஞ்சம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சம் இருப்பதென்றால் என்ன என்பது இதை கேட்கிற போது உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும். அந்த ஊரிலே ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கிறார். அந்த விதவையினுடைய வீட்டிலே கொஞ்ச மா இருக்கிறது, கொஞ்ச எண்ணெய் இருக்கிறது. அதற்கு பிறகு அவளுக்கு மா வாங்கவோ, பொருள் வாங்கவோ, உணவு வாங்கவோ அவளிடத்தில் எந்த வசதியும் இல்லை. ஆகவே அவள் கடைசியாக வைத்திருக்கிற அந்த மாவை பயன்படுத்தி அதிலே உணவு செய்து அதை சாப்பிட்டு விட்டு அதற்கு பின்பு சாப்பிடவில்லை, தானும் பிள்ளையும் இறந்து போகலாம், அதுதான் ஒரே ஒரு வழி என்று சொல்லி நினைக்கிறாள். அது ஒரு இக்கட்டான சூழல். அந்த நேரத்திலே அந்த இடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வந்தார் என்று சொல்லி இருக்கிறது.
அந்த தீர்க்கதரிசி வேறு ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. எலியா என்ற அந்த பெயர் கொண்ட அந்த தீர்க்கதரிசி அந்த வழியிலே நடந்து போகிற போது அந்த பெண் விறகு பொறுக்கி கொண்டிருப்பதை காண்கிறார். அப்போது அந்த பெண்ணை பார்த்து இவள் கேட்கிறாள், எனக்கு பசியாக இருக்கிறது, சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வா. அப்போது அந்த பெண் சொல்லுகிறாள், ஐயா, நான் ஒரு ஏழை விதவை, என்னுடைய பிள்ளை இருக்கிறார், இந்த இடத்திலே ஊரிலே பஞ்சம் இருக்கிறது, நான் சாப்பிட்டு விட்டு பிள்ளையோடு இறந்து போகலாம், இதுதான் நாங்கள் சாப்பிடுகின்ற கடைசி சாப்பாடு, அந்த சாப்பாட்டை செய்வதற்காக, அடையை செய்வதற்காக நான் கொஞ்சம் விறகு பொறுக்குவதற்காக வந்தேன் என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறாள். அவர் சொல்லுகிறார், எனக்கு சாப்பிடுவதற்கு கொண்டு வா. அந்த பெண் அந்த மனிதரிடத்தில் இருந்து ஏன் அவருக்கு இப்போது உணவு கொடுக்க முடியாது என்பதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கலாம். தங்களிடத்தில் இருக்கின்ற உணவு தங்களுக்கு சாப்பிடவே போதாது, அந்த சூழலில் நான் எப்படி இன்னொருவருக்கு உணவு கொடுக்க முடியும் என்பதை பற்றி வாதிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த சம்பவத்தை, அந்த வேண்டுதலை கேட்டு அந்த பெண் வீட்டிற்கு போய் அந்த தீர்க்கதரிசிக்காக அவள் அடையை பண்ணி தன்னிடத்தில் இருந்த மாவையும் எண்ணெயையும் பயன்படுத்தி செய்து கொண்டு உணவு கொடுப்பதற்காக வந்தாள் என்று சொல்லி அந்த கதை ஒரு முடிவுக்கு வருகிறது. அவள் அப்படி செய்ததினாலே அந்த பஞ்ச காலம் முடியும் வரையும் அவளுடைய வீட்டில் இருந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆனால் அவளுக்கு தெரியாது மாவு குறையாமல் இருக்குமோ எண்ணெய் குறையாமல் இருக்குமோ என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது. கடவுள் அவளை ஆசீர்வதிக்கப் போகிறார், இப்படித்தான் நடக்கும் என்பதும் அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரிந்ததெல்லாம், என்னிடத்திலே கொஞ்சமாக இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நானும் என் பிள்ளையும் அதை சாப்பிட்டு விட்டு இறந்து போகிறோம். அந்த சூழலிலே அவள் பெருந்தன்மை உள்ள பெண்ணாக இருந்தாள். இதுதான் நாங்கள் இன்று எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அல்லது நாங்கள் சிந்திக்க போகின்ற விடயம். நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற போது எத்தனையோ வசதிகள் நமக்கு இருக்கின்றன. ஒருவேளை வேலையை நான் இழந்து போனால் கூட அரசாங்கத்திலிருந்து அதற்கு உதவி பணம் கிடைக்கிறது, அல்லது என்னுடைய வாழ்க்கை தரம் நான் வாழ வேண்டிய ஒரு சூழலில் பார்க்க அதிக சிறப்பான ஒரு வகையில் என்னுடைய வாழ்க்கை தரமும் இருக்கிறது. இப்படி ஒரு சூழலிலே நான் வாழுகிற போது நான் எவ்வளவு தூரம் தேவையிலே இருக்கிற ஒரு மனிதருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுகிற பகுதி. நான் என்னை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமுள்ள மனிதராக இருக்கிறேனா? இதைத்தான் ஒருவேளை இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அல்லது எனக்கு சீடனாக விரும்புகிறவன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்று சொல்வது ஓரளவு புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே போவதற்கும் இடையிலே ஒரு வசனம் வருகிறது, தன்னைத்தானே வெறுத்து. எப்படி இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது தாராள மனப்பான்மை கொண்ட மனிதர்களாக நம்மால் வாழ முடியும்? நம்மிடத்தில் இருக்கின்ற பணம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தப்பட முடியுமா? வைத்துக்கொள்வோம், என்னிடத்திலே 20 ஷர்ட் இருக்கிறது, எனக்கு 20 தேவையில்லை, நான் 15ஓடு நிற்பாட்டி விடுவோம் என்ற ஒரு தீர்மானம் என்னால் எடுக்க முடியுமா? அல்லது என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது, அந்த மொபைல் ஃபோன் நன்றாக வேலை செய்கிறது, அதை நான் மாற்றாமல் வைத்து புதியதொரு ஃபோனுக்கு அதிக பணம் கொடுக்காமல் இருக்க முடியும் என்ற சிந்தனை நமக்கு வர முடியுமா? எத்தனையோ பேர் தேவைகளில் இருப்பவர்களை நாங்கள் நாளாந்தம் காண்கிறோம், தொலைக்காட்சியில் வாயிலாக காண்கிறோம்,
அல்லது யூடியூப் வாயிலாக காண்கிறோம், ஃபேஸ்புக் வாயிலாக காண்கிறோம். அதையும் தாண்டி நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் சொல்கின்ற எத்தனையோ தேவையில் இருக்கிற மனிதர்கள் எங்களை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தெரிகிறார்களா? தெரியவில்லையா? எப்படி இந்த உலகத்திலே உண்மையாக என்னை நானே வெறுத்து மற்றவர்கள் நலனை கருத்திலே கொள்கின்ற ஒரு மனிதனாக என்னால் வாழ முடியும்? எப்படி இந்த பெண் தான் கடைசி வாழ்க்கை சூழலிலும் அந்த மனிதர் உணவை கேட்டபோது தைரியமாக கொண்டு வந்து கொடுத்தாளோ, அதற்கு பின்பு என்ன நடக்கப் போகுதுன்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. நான் உயிரோடு இருப்பேனா, சாப்பிட்டு இறந்து போகலாம் என்று யோசித்தேனே, நீ என்ன செய்வது? இதெல்லாம் அவள் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஒருவர் தேவையோடு இருக்கிறார், அந்த தேவையில் இருக்கிறவருக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் என்பது தான் அந்த பெண்ணுடைய மனதிலே வந்தது. இந்த செய்தியை கேட்கின்ற நமக்கு நம்மை தாண்டி மற்றவர்களை காண்கின்ற மனப்பான்மை உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மை தாண்டி, நம்முடைய தேவைகளை தாண்டி மற்றவர்களுடைய தேவைகளை பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எவ்வளவு தூரம் நாங்கள் கவனித்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறோம். நாங்கள் பார்த்திருக்காவிட்டால் இனிமேலாவது அப்படியான தேவையில் உள்ள மக்களை பார்க்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.